ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டிலேருந்து இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உடம்பு பரவாயில்ல. கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, எப்படி சொல்லலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் நினைக்கலாம், நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றீங்களே, அதுக்குள்ளே ஏன் வந்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என் பசங்களை விட்டோம், எங்கள் வீட்டுக்காரை விட்டோம் ஒரு 5 நாள் கூட நான் 5 நாளுன்றது நாங்கள் 2 நாள், அதிகபட்சம் 3 நாள் கூட இருந்தது கிடையாது இது வரைக்கும். கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 15 வருஷத்தில் என் குழந்தைங்களோ இல்லை எங்கள் வீட்டுக்காரோ இவங்கள 2 நாள் கூட நான் பிரிஞ்சு இருந்தது கிடையாது. இந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரப்போகுது. கிட்ட 22 நாள் கிட்ட இருக்கும். அவ்வளோ நாள் இருந்தது ரொம்ப இது. அதே என் பசங்க நைட் ஆச்சுன்னா ஃபோன் பண்ணி அம்மா எப்படி இருக்கீங்க, எப்போ வரீங்கன்னு கேட்குறப்போ நம்ம குழந்தைங்கள பார்க்காதுக்கிறோமேனு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டேன். அம்மா வீட்டிலேருந்து அம்மா போவேணான்னு சொன்னாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த சித்தி மாமா ஒய்ஃபு அவங்க எல்லாருமே போவேணா, உடம்பு ஃபுல்லாக நல்லா ஆகிட்ட பிறகு நீ நல்லா ஃப்ரீயாக நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கூட்டு போய் வீட்டில் விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் குழந்தைங்கள பார்க்காம இருக்க முடியல, குழந்தைங்களும் என்னை பார்க்காம இருக்க முடியல. அதனால் சரி என்னாச்சுனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இங்கே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, பொங்கல் வருது இல்லைங்களா, அம்மா வீட்டிலேருந்து வருஷம் எங்கள் வீட்டில் தான் நான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். அம்மா வீட்டில் இருந்துட்டால் பசங்க அந்த எப்படி சொல்கிறது, ஒரு வாரம் 2 வாரம் அம்மா வீட்டில் போயிட்டு இருந்தோம்னா பசங்களுக்கு ஒரு ஏக்கம்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஏக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அது மட்டும் இல்லை, பொங்கல் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நாங்கள் கொண்டாடியே ஆகணும். வருஷம் கொண்டாடுவோம். இந்த வருஷமும் கொண்டாடணும். எங்கள் வீட்டில் தான் நான் கொண்டாடணும். உடம்பு சரியில்லை, எப்படி கொண்டாடுறது அப்படின்னு நினச்சிக்கின்னு உட்காராம எங்கள் வீட்டில் நான் கொண்டாடியே ஆகணும் பொங்கல் அப்படின்றதுக்காகவே இங்கே வந்த ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லை, என் பசங்களையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். எங்கள் பசங்க, எங்கள் வீட்டுக்காரு எல்லாரையும் மிஸ் பண்ணேன். அதனால் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. குழந்தைங்கள விட்டு இவ்வளோ நாள் இருக்கிறோமே, எப்படி இருப்பாங்களோ, அவர் வேறு எப்படி இருப்பாரோ, சாப்பாடு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது. பார்த்துக்கலான்னு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல்லாம் எப்படி, பொங்கல் கிட்டத்தில் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கெல்லாம் பொங்கல்லாம் எப்படி போகும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் பொங்கல் எனக்கு எப்படி போச்சுனோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி போச்சுனோ நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் அப்போ நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், இல்லை அதுக்கு முன்னே கூட உங்களுக்கு வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.